Na2CO3 aqueous. அமில வலிமை அப்படி கூடனா pH எப்படி தெரியும்? pH குறைந்தானே. இதில் pH 0.1 இது உங்களுக்கு தெரியும் அமிலம். இது எத்தனை சும்மா பொதுவான அமிலம் H2CO3 ஒரு அமிலம் ஒரு 3.5 குறைவுண்டதால் இது ஒரு 8.10 இது 10.12. இந்த அண்ணளவான pH வந்து உங்களுக்கு தெரியணும். அண்ணளவான pH தெரியணும். சரியா? அண்ணளவான pH தெரியும். ஆகவே 1 mol டெசிமீட்டர் -3 HCl கரைசல்னால் அது pH 0. 1 mol டெசிமீட்டர் -3 H2CO3 னா pH அண்ணளவா 3.5 இதுக்குள்ள வரும். 1 m கரைசல் தான் நான் சொல்றேன். 1 mol டெசிமீட்டர் -3 NaCO3 கரைசல்னா 8.10 ரேஞ்சுக்குள்ள வரணும். வன்காரத்தின் மின்னமில உப்பு தானே 8.5 இங்க 8.10க்குள்ள வரும். Na2CO3 கிட்டத்தட்ட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வன்மூலம் தான், ஆர்கானிக்ல தான் மென்மூலமா தொழிற்படும். இப்படி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வன்மூலம் மாதிரி தான் தொழிற்படும். ஆனா ஆர்கானிக்ல தான் மென்மூலம். ஆனா OH மைனஸை விட மூல வலிமை குறைவு. அப்படின்னா NaOH விட NaOH எப்படியா இருக்கும் 13.14. ஸோ NaOH விட மூல வலிமை குறைவு, அமில வலிமை கூட. ஸோ இதுல மூல வலிமையை பார்த்தீங்கன்னா மூல வலிமை இப்படி இருக்கும். என்ன மூல வலிமையை பார்த்தீங்கன்னா இவ்வாறாக இருக்கும். மூல வலிமையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மூல வலிமை இப்படி இருக்கும். இதுக்குள்ள நீர் வரும். சொல்லுங்க, மூல வலிமைக்கு இதுக்குள்ள நீர் வரும். நீருக்கு pH 7 தானே. நீருக்கு pH 7 அது இடையில வரும். இங்க நீர் வருங்க. நீர் வரும். ரைட். இப்போ சொல்லுங்க, 1 mol டெசிமீட்டர் -3 NaOH கரைசல் எடுத்தா அதில் pH எத்தனை ரேஞ்சில் வரும் 13.14. Na2CO3 எடுத்தா ஞாபகம் வச்சுக்கணும் 10.12க்குள்ள வரும். 1 mol டெசிமீட்டர் -3 Na சோடியம் பைகார்பனேட் எடுத்தா 7.10க்குள்ள வரும். இது H2CO3 எடுத்தா 3.5. HCl எடுத்தா 0.1. சரியா? இந்த பிரமாணம் ரொம்ப தெளிவா தெரியணும். எழுதுங்க. இதை நீங்க எழுதுவீங்க வன்மூலம்னா, இதை நீங்க வன்மூலம் தான் எழுதுவீங்க. இது ஒரு வன்மூலம் தான். இது ஒரு வன்மூலம் தான். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். 767